ஹாய் கைஸ், இவ்வளோ மார்னிங் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் மும்பை ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். மும்பையில் நான் போன பிளேஸ் வந்து தாதர். அது எப்படின்னா நம்ம ஊர் டி நகர் எப்படியோ அதே மாதிரி தான் மும்பையில் தாதர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். மார்னிங் 7:30க்கு ட்ரெயின் ஏறணும். 2 o'clock இறங்கிட்டோம். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பார்த்தோன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது, நிறைய வேஸ் இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு தாதர் எங்கேன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வே கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டோம். தாதரில் வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஷாப்பிங் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணாங்க. ப்ரைஸஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் பேரம் பேசி தான் வாங்கினோம். குர்த்திஸ் ரேஞ்ச் நிறைய இருந்தது. குர்த்திஸ், குர்தா, ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், டெனிம், ஜாக்கெட்ஸ், டிஷர்ட்ஸ் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ், கிட்ஸ், பார்ட்டி வேர்ஸ், லெஹெங்காஸ், மேக்கப் ப்ராடக்ட், மேக்கப் ப்ரஷஸ், ஸ்லிப்பர்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டைல்ஸில் நல்லா தான் இருந்தது. இப்போ நான் காட்டுறது வந்து சும்மா அதை வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஹேங்கர்ஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. 100 rupeesக்கு டிஷர்ட்ஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு அதில் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை டிஷர்ட்ஸுங்க. நாங்கள் அப்படியே ஷாப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தபோது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபேமிலி வந்து என்னை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ட்ராவல் vlog எடுக்கிறீங்களா, என்ன மாதிரி vlog எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ட்ராவல் vlog எடுக்கிறேன்னு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனல் நேம் கேட்டுட்டு போனாங்க. அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா வந்து நான் ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸில் கேமரா வச்சு சுற்றிட்டு இருந்தது. இந்த மாதிரிலாம் வெக்கப்படுற ஆள் இல்லை நான். பட் இருந்தாலும் எல்லாரும் என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சரியே நம்ம ஆக்வர்டாக இருக்கணும், நம்ம வேலையை தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு கேமரா வச்சு நான் வீடியோஸ் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அப்படியே பக்கத்தில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ்குள்ளெல்லாம் போய் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு சுற்றின இடத்தையே மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் போனோம். போய் வாங்கிட்டு அங்கே கிட்ஸுக்கு இருந்தது. எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் பையனுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க. அப்புறம் குர்த்திஸ் நிறையா எடுத்தாங்க. நிறையா நல்லா இருந்தது. நிறையா 200க்கு 250க்கு இந்த மாதிரி ஒரு பட்டு ரேஞ்ச் ஆஃப் டைப்லலாம் நிறையா இருந்தது மெட்டீரியல்ஸில். இதெல்லாம் வந்து ஷார்ட் குர்த்திஸ், லாங் குர்த்திஸ் கிடையாது. நல்லா இருந்தது மெட்டீரியல்ஸும் சரி, இதுவும் சரி, ட்ரெஸ்ஸஸும் சரி. ஸோ நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸில் எங்களுக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து சைடில் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தோம். உட்காந்துட்டு நியர்பை என்ன ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஃபீனிக்ஸ் பிளேடியம் மால் இருந்தது அங்கே. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு கேப் பிடிக்கலான்னு போட்டோன்னா அவன் 23 minutes ஆகும்னு போட்டிருந்தது. அப்புறமேட்டு சரி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தோம். அந்த ஏரியா விட்டு வெளியே வரும்போது அது உள்ள வாண்டர் பண்ணி வந்தோன்னா ஒரு பூக்கடை மாதிரி இருந்தது. அந்த ஊர் பூ வந்து சாமந்தி தான் நிறைய இருந்தது. மல்லிப்பூவே நான் பார்க்கல, சாமந்தி தான் நிறைய இருந்தது. ஸோ வெளியே வந்துட்டு இங்கே கேப் பிடிச்சோம். 100 rupees கேட்டாங்க. அது அப்படியே ஷேர் ஆட்டோ மாதிரி கேப் சுற்றிட்டு இருந்தது. ஸோ அங்கே ஏறிட்டு மாலில் இறங்கிட்டோம். இறங்கி நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்லான்னு போனப்போ அங்கே இருந்த பசங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ரிச் கிட்ஸ் தான் அங்கே. எனக்கு புரியல ஏன் அந்த மாதிரி பார்க்கணுன்றது ஒரு யோசனையாகவே இருந்தது என் மைண்டில். சரி இன்னும் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே மாலையே சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 9:50க்கு தான் ட்ரெயினு. என்ன பண்ணோன்னா அங்கேயே வெயிட்டிங் ஹால்லேயே ஒரு 2.5 hours உட்காந்துட்டோம். செம்ம டயர்டு. என்னால் போகிற வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. அதுலேயும் இல்லாமல் பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கு பர்த்து கிடைக்கல. ஸோ நானும் எங்கள் அம்மா ஒரே சீட்டில் படுத்துக்கிட்டு வந்துட்டோம். மார்னிங் 3:50க்கு நான் இறங்கினேன். இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி என் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டே முடிஞ்சுது. ஷாப்பிங்கும் நல்லா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ, பாய்.